லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராகவராவ் சுபத்ரா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவானவங்க. இவங்க வீட்டுக்கு யாரே வேலைக்கு வந்தாலும் 10 நாளுக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க. அதனால ஊரு ஜனங்க யாருமே இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்கல. இவங்க 2 பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேற ஊர்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கள அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க வேலை செய்ய விட மாட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், வேலைக்கு யாருமே வரமாட்டிருக்காங்க, எனக்கு எப்பவுமே உக்காந்துகிட்டு தான் இருக்கணும், நான் உக்காந்துகிட்டு இருந்தா பொருளுங்களை யாராவது பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வர ஒரு ஆளு வேணும்ல, நீங்க கை காலு வலி எடுக்காம உக்காந்துகிட்டே இருப்பீங்க, கூலி வேலை செய்யறவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாதானே உங்களுக்கும் வேலை பழகும், வேலைக்கு யாரு கிடைப்பாங்க, பொறுப்புங்களை அவங்க கிட்டே ஒப்படைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரிடி, நீ நல்லாதான் சொல்ற, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுக்கே உனக்கு நேரம் சரியா போயிடும். சரி, இத்தனைக்கும் என்ன சமைச்சிருக்க? வேலைக்காரங்களுக்கு சமைச்சு கொடுக்கற மாதிரி எனக்கு கொடுக்காத. இல்லங்க, காய்கறி குழம்பு வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பு தானா? வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு காசை மட்டும் வாங்கிக்கிற. ஒரு நாளாவது நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்கியா? நீங்க குடுக்கற காசை வச்சு காய்கறி தாங்க வாங்க முடியும், நாட்டுக்கோழி எல்லாம் வாங்க முடியாது. சரி, முதல்ல சமையல் வேலைக்கு ஆளப்பாரு, அப்புறமா காசு குடுக்கறேன். சரி, அப்ப நான் ஊருக்குள்ள சொல்லி டங்குரா அடிங்க. எங்க வீட்டு வேலை செய்ய ஆளு வேணும், 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடும், அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம் குடுக்கறோம்னு சொல்லுங்க. டங்குரா அடிச்சா வருவாங்களா என்ன? என்னவோங்க, அப்படி பண்ணாலாவது வராங்களான்னு பாக்கலாம். பக்கத்து வீட்டுல ராமையா அப்படிங்கிற ஒருத்தன், அவன் வயலு வித்த காசு திருடு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எங்கேயாவது வேலை செஞ்சு அந்த காசுல தன்னோட பொண்டாட்டி பசங்களை பாக்கலான்னு வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். ஊரா வேலை தேடி சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், அதே மாதிரி ரொம்ப புத்திசாலி கூட. இப்படி ஊருக்குள்ள டங்குரா அடிக்கிறத பார்த்து ராகவைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஐயா, டங்குரா அடிக்கிறத பார்த்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் ஐயா. சரி சரி, வீட்டுக்குள்ள வா, நம்ம உள்ள போய் உக்காந்து பேசலாம். சொல்லுங்க ஐயா, என் பேரு ராமையா. இங்க பாரு ராமையா, நான் வேலையில ரொம்ப கராரா இருப்பேன். உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு 3 நேரம் கொடுக்கறேன், 6000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். ஆனா நீ 1 மாசம் வேலை செய்யறேன் அப்படின்னு 10 நாள் வேலை செஞ்சு வேலையை விட்டுட்ட அப்படின்னா உனக்கு 1 ரூபா காசை கூட கொடுக்க முடியாது. ஐயா, நான் 10 நாள் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு அந்த காசு கொடுங்க அப்படின்னா முடியாது, இந்த வேலை உனக்கு கிடைக்காது. நீங்க 3 நேரம் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா எனக்கு என்னையா கவலை? நீங்க குடுக்கற சம்பள காசை என் வீட்டுக்கு அனுப்புறேன், அந்த காசுல வீட்டுல இருக்கிறவங்க வாழ்ந்துக்குவாங்க. சரிங்க ஐயா, நான் வேலை செய்யறேன். இப்படி ராகவையா காலையில இருந்து மூட்டை தூக்கி தூக்கி அவங்க கடைக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசி எடுக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்து உக்காந்த உடனே சுபத்ரா வெளியே வந்து அவனுக்கு வாழை இலைய போட், வணக்கம்மா, என் பேரு ராமையா, இன்னைக்குதான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உங்க ஐயா சொன்னாரு, அது கூட நீ எப்படி இருக்கணும்னு கூட சொன்னாரு ராமையா. 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு, அதுக்கப்புறம் 6000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசிக்கிட்டே 3 கரண்டி 3 இடத்துல சாப்பாடு போட்டா. இப்படி வாழை இலை முழுக்க 3 வாட்டி சாப்பாடு போட்டா. அத சேர்த்து பார்க்கும்போது ஒரு பிடி சோறு தான் இருந்துச்சு. அத பார்த்த ராமையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, என்னங்கம்மா கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டிருக்கீங்க, இந்த சாப்பாடு பத்துமா? என்ன ராமையா சொன்னாருல, இலை நிறைச்சு சாப்பாடு அப்படின்னு, நான் வாழை இலை முழுக்க உனக்கு சாப்பாடு போட்டு இந்த சாப்பாட ஒரு பக்கம் சேர்த்த, அப்ப கொஞ்சமா தானே இருக்கும் சாப்பாடு. அம்மா, நான் கூலி வேலை செய்யறவன், நீங்க தம்மோண்டு சாப்பாடு போட்டா எப்படி என் பசி தீரமா? எனக்கு சாப்பாடு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் என்ன சொன்னாரோ அதுபடிதான் நான் செய்வேன். இப்படி அன்னைக்கு நைட்டு கூட அதே மாதிரி சாப்பாடு போடும்போது ராமையாவுக்கு கோவம் வந்து அவங்க போட்ட கண்டிஷனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு இப்படி மறுவது நாள் காலையில பெரிய இலைய எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்குன்னு வந்து உக்காந்தான். சுபத்ரா சின்ன வாழை இலைய கொண்டு வரும்போது அவன் முன்னாடி பெரிய இலை போட்டு உக்காந்து இருந்தான். என்ன இவ்வளவு பெரிய இலையா இருக்கு? அம்மா, நீங்க இலை நிறைச்சு சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்க, அது சின்ன இலையா பெரிய இலையான்னு கண்டிஷன்ல சொல்லலையே, இப்ப போடுங்கம்மா இலை முழுக்க சாப்பாடு. சுபத்ரா பேசின மாதிரியே இலையில அங்கங்க சாப்பாடு போட்டா. அம்மா, இங்க பாத்தீங்களா, இலை இன்னும் சாப்பாடுல நிறையல, கண்டிஷன் படி நிறையணும்ல, இன்னும் சாப்பாடு போடுங்கம்மா. சுபத்ரா அவனோட பேச்ச கேட்டு மறுபடியும் சாப்பாடு போட்டா. இப்படி அங்கங்க போட்ட சாப்பாட்ட அவன் ஒரு பக்கம் சேர்த்து சாப்பிட்டு அவனோட வயிறு நிறைஞ்சிச்சு. அவன் அன்னைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அந்த நேரம் பார்த்து ராகவையா வீட்டுக்கு வந்தான். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்.
என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லி முடி. என்ன சொல்லு? யாருகிட்ட சண்டை போட்டுட்டு வந்த? இல்லங்க, இன்னைக்கு நான் யாரு கூடயும் சண்டை போடல. இலை முழுக்க சாப்பாடு அப்படின்னு ராமையா கிட்ட சொன்னீங்கல்ல, நான் எப்பவுமே இலை முழுக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராமையா இன்னைக்கு ஒரு பெரிய இலைய கொண்டு வந்து, அம்மா இந்த இலை முழுக்க சாப்பாடு போடுங்கன்னு சொன்னான். அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். இரு, நாளையில இருந்து அவனை ரொம்ப வேலை வாங்குறேன். அவன் என் வேலைய பார்த்து பயந்து போகணும். பாருங்க, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இப்படி மறுநாள் காலையில ராமையா கடைக்கு வந்தான். இப்படி வந்த ராமையா கிட்ட ராகவையா இப்படி சொன்னாரு. ராமையா, இன்னைக்கு இந்த நெல்லு மூட்டையெல்லாம் கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற குடோன்ல அடுக்கி வைக்கணும். மறுபடியும் இந்த இடத்த சுத்தமாக்கி அங்கிருந்து மூட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கேயே அடக்கணும். ஐயா பாருங்க ஐயா, இங்க எல்லாமே சுத்தமா தானங்க ஐயா இருக்கு. என்னடா நான் உனக்கு வேலை சொன்னா திருப்பி எனக்கே சொல்றியா? நான் என்ன வேலை சொல்றேனோ அதை சரியா செய்யணும். சரிங்க ஐயா, செய்யறேன். ராகவராவ் நின்னுகிட்டே ராமையா செய்யற வேலைய பாத்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படி ராகவராவ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த செயிறு அவனோட காலு மேலேயே விழுந்துருச்சு. ஐயோ என் காலு! உடனே ராமையா போய் ராகவையாவை கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு டாக்டரையும் வர சொல்லி காலை பார்க்க வச்சான். ராகவையாவுக்கு காலு உடைஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு காலு உடைஞ்சு போச்சு. இனிமே எனக்கு உங்களுக்கு சேவை பண்ண முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒண்ணு எங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நீங்க குடுக்கற காசுக்கு நான் இவ்ளோ வேலை செய்யணுமா? என்னால முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சுபத்ரா பேக் எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. இந்த மாதிரி நிலைமையில என் பொண்டாட்டி கூட என்ன பார்க்க மாட்டாளா அப்படின்னு கவலைப்பட்டான். ஐயா நான் இருக்கிறேன்ல, நான் உங்களையும் உங்களோட கடையையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா, உனக்கு தேவை அப்படின்னா இன்னொருத்தனையும் வேலைக்கு வச்சுக்கோ. எல்லா வேலையும் நீ ஒண்டியா எப்படி செய்வ? வீட்டு வேலை, கடை வேலை அப்படின்னு என்னையும் பாத்துக்கிறதுக்கு உன்னால ஒண்டியால முடியுமா? ஐயா எல்லா வேலையும் அதது நேரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வெடுங்க. ராமையா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ராகவையாவுக்கும் சாப்பாடு கொடுத்து கடையை கூட வந்து பாத்துக்கிட்டு இருந்தான். ராகவையாவுக்கு காலு குணமாக பூர்த்தியா 45 நாள் தேவைப்பட்டது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சுபத்ரா மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு ராமையா மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். அவனும் இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. நீங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னா அவனுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க. எனக்கு தெரியும் சுபத்ரா, நான் என்ன பண்ணணும்னு. எப்பவுமே அவனை என் கூடயே வச்சுக்குவேன். அவனோட குடும்பத்தையும் இங்கே வர வைப்பேன். அது எப்படிங்க வர வைப்பீங்க? யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்க வைப்பீங்களா? இன்னைக்கு நீ என் முன்னாடி வந்து பேசுற, நான் உன்னாடி நின்னு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ராமையா. சரி, அப்போ இனிமே உங்க இஷ்டம். கடல இருக்கிற ராமையா கிட்ட ராகவையா வந்து, ராமையா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன குணமாக்கி எல்லாரும் முன்னாடியும் நடக்க வச்ச. நீ உன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு. எங்க வீட்லயே இருங்க. என் குடும்பத்துல ஒருத்தரா உங்களை நான் பாத்துக்கிறேன். உன் பசங்களை படிக்க வைக்கிறேன். ஐயா நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்க எனக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்க. ஆனா நான் இங்க வேலை விடணும்னு யோசிக்கிறேன் ஐயா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அம்மா கூட வந்துட்டாங்க. நான் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஏன்டா ஏன் அப்படி பேசுற? நான் உனக்கு நிறைய திட்டிட்டேன், அத மனசுல வச்சு பேசுறியா? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. நான் நல்லவனா மாறிட்டேன்டா. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. நான் ரொம்ப புத்திசாலியா பெரிய இலையில சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு எப்ப நீங்க வேலையே இல்லாம வேலை குடுக்கற மாதிரி கொடுத்தீங்களோ அன்னைக்கே நான் யோசிச்சேன் ஐயா, வேலையை விட்டுணும் அப்படின்னு. ஆனா உங்க காலுக்கு அடிபட்டதுனால நீங்க ஒண்டியா ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களை விட்டு போகாம சேவை பண்ணேன். உங்களோட பார்வையிலையும் உங்க வீட்டு ஆளுங்களோட பார்வையிலையும் வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா பாப்பீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது ஐயா. நான் என்னோட ஸ்வயம் கௌரவத்தோட வாழ்றவன். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை உங்க எதிரில நின்னு பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் முடிவு எடுத்துட்டேன், இங்கிருந்து போலாம் அப்படின்னு. ஐயா மறு பேச்சு பேசாதீங்க ஐயா. இதுதான் நான் எடுத்த முடிவு. கண்டிப்பா அதுபடிதான் நடப்பேன். டேய் நீ இப்படி பேசுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுற ராமையா. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அதோ அங்க இருக்கிறாரே அவர்தான் சிதம்பரம். அவரு பெரிய பணக்காரரு. அவரு ஒருத்தரே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சிதம்பரம் ஐயா எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாரு. அவருக்காக நிறைய பேரு காத்துக்கிட்டு இருப்பாங்க.
டேய் ரங்கா, காசு கொண்டு போய் அந்த பூச்சி மருந்த வாங்கி தோட்டத்துக்கு அடி. ஜனார்தனா, அந்த சோள தோட்டம் என்ன ஆயிருக்குன்னு பாரு. நாகா, அந்த மாங்காய் பழத்தை பட்டணத்துக்கு அனுப்பு. மாடுங்களுக்கு நல்லா தீனிய போடுங்கடா. அப்படி சொல்லி சிதம்பரம் எல்லாருக்கும் வேலை சொல்லிட்டு அவரும் வயலுக்கு போனாரு. அங்க தோட்டத்துல அவரும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா பேசுவாரு. அதுக்கப்புறம் ரைஸ் மில்லுக்கு போய் தானியங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அரிசி நல்லா இருக்கா இல்லையான்னு அத பத்தி வேலையை பாப்பாரு. யாருக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறவரு. டேய், அரிசில ஒரு கல்லு கூட இருக்க கூடாதுரா. நம்ம கிட்ட பொருளுங்களை வாங்கிட்டு போறவங்க நெஞ்சு மேல கை வச்சு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும். என்ன புரியுதா? பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. அப்படி அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நல்லபடியா புத்திமதியெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்க போட்டுக்குவாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சரியான அதே நேரத்துக்கு சிதம்பரம் ஐயாவோட பையன் ராஜசேகர் அங்க வந்தான். அப்பா, மேற்கு திசையில இருக்கிற வயலுக்கு மருந்த அடிச்சிட்டேன். விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. ஆனா காசு எவ்வளவுன்னு சொல்லல. வித்தா நல்லபடியா லாபம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றடா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யலாம். விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு பாக்குற மிஷினை கூட நம்மளே வாங்கிக்கலாம். அப்படியா? சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். அப்பா, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? உனக்கு பிடிக்குமே அப்படின்னு கோங்குரா சட்னி பண்ணிருக்கா. சரி, போய் சாப்பிடு. அப்படி சொல்லி பெரிய மகனான ராஜசேகர உள்ள அனுப்பிட்டாரு. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே சின்ன மகனான சிவராம் கொஞ்ச நேரத்துல வந்தான். கை கால கழுவிட்டு அவனோட அப்பா பக்கத்துல உக்காந்தான். அப்பா, பட்டணத்துக்கு கோதுமைய கொண்டு போனேன். அங்க மல்லிகை கடைய நம்மளே ஆரம்பிக்கலாம்ப்பா. பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையாடா? தெரியாத ஊரு, அந்த ஊருக்குள்ள போய் நம்மளுக்கு வியாபாரம் சரியா ஆகலனா நம்மளுக்கு நஷ்டமாகாதா? இப்படி சிதம்பரம் ஆச்சரியமா ಕೇಟಾರು. ಅಪ್ಪ, ಗೋಧಿ ಮೂಟೆ ಕ್ವಿಂಟಾಲ್ 8,000. ಆದ್ರೆ ಈ ಜನರಿಂದ ನಮ್ಮ ಕೈ ಸೇರುವುದು 6,000. அது மாத்திரம் அல்தே காடி கர்ச்சு கூட. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றடா? நம்ம ஒரு குவிண்டால் 7,000 ரூபாய்க்கு கொடுக்கறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லீஸுக்கு இடம் கொடுக்கறாரா. நம்ம அந்த இடத்துலயே கடையை போட்டுக்கிட்டு வியாபாரத்தை செஞ்சா நம்மளுக்கு காசு மிச்சமாகும். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரிங்கப்பா, அம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்காங்க? உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சோரக்கா குழம்பு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. அப்படி சொன்ன உடனே சிவராம் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறதுக்காக வந்தான். இப்படி கொஞ்ச நேரத்திலே சிவராமோட 3வது பையனான ரகுராம் வந்தான். ஏண்டா, ரொம்ப உஷாராதான் இருக்க. அப்பா, இத்தனை நாள்ல இன்னைக்கு நல்ல லாபம் வந்துச்சுப்பா. வெள்ளத்தை வித்துட்டு வந்தியா? ஆப்பா, வித்துட்டு வந்தேன். காசை நாளைக்கு கொடுக்கறாங்களாமா. சரி, யாருக்கிட்டியானா சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? இல்லப்பா. அது சரி, அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? உனக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்க அம்மா பருப்பு தக்காளி குழம்பு வச்சிருக்கா. அப்படி சொன்ன உடனே ரகுராம் சாப்பிடுறதுக்காக வந்தா. அங்க அவங்க அம்மா 3 பசங்களுக்கு தனித்தனியா சமைச்சு வச்சிருந்தாங்க. இப்படி 3 அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. 3 அண்ணன் தம்பிங்களும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து அப்பா அம்மாவோட வயிறே நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் சிதம்பரையா அவரோட நண்பனான கிருஷ்ணாராவ் வீட்டுக்கு வந்தாரு. என்னடா, ஏதோ பேசணும்னு தானே வந்திருக்க? என் பசங்களுக்கு நல்ல சம்பந்தத்தை பார்க்கணும்னு வந்திருக்கேன்டா அப்படின்னு சிதம்பரையா அவரோட மனசுல இருக்கிற கோரிக்கைய அவரோட நண்பங்கிட்ட சொன்னாரு. அதுக்கு என்னடா இருக்கு, பாத்துட்டா போச்சு. நல்ல பொண்ணுங்களை, குடும்பத்தோட நல்லா இருக்கிற பொண்ணுங்களை பாக்கணும்டா. இதெல்லாம் சரி, இனிமே உன் வியாபாரத்துக்கு யாரு வாரிசுன்னு முடிவெடுத்தியா என்ன? வாரிசா? 3 பேரும் ஒத்துமையாதான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தனியா வாரிசுன்னு எதுக்குடா? உன் மேல இருக்கிற கௌரவத்தினால எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. இல்லனா இருப்பாங்களா? ஆனா உன்னோட காலத்துக்கு அப்புறம் வியாபாரம் பண்றதுக்கு உன்ன மாதிரியே திறமசாலி ஒரு வாரிசு இருக்கணும்ல. பொறுப்பு எல்லாமே உன்ன மாதிரியே இருக்கணும் தானே? அவ்வளவுதானே? உன் பசங்களுக்கு சம்பந்தம் பாக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ போய் யாரு வாரிசுன்னு முடிவெடு. இப்படி நல்லபடியா சொல்லி கொடுத்து அனுப்புனாரு கிருஷ்ணாராவ். சிதம்பரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி கிருஷ்ணாராவ் நல்ல சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு சிதம்பரம் வீட்டுக்கு வந்தாரு. சிதம்பரம் ஐயாவுக்கு கூட அந்த சம்பந்தம் பிடிச்சதுனால எல்லாரும் முன்னாடியும் 3 பசங்களுக்கு நல்லா கல்யாணத்தை செஞ்சு முடிச்சாரு.
இப்படி அந்த குடும்பம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சிதம்பரம் ஐயா வாசப்படியில உக்காந்து இருக்கும் போது அவங்களோட சின்ன பையனான ரகுராம் வந்தான். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்லப்பா, அந்த வெல்லம் வியாபாரி கிட்ட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? அவங்கிட்ட உனக்கு என்னடா சண்டை? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. சரி, உங்க அண்ணனையாவது கூப்பிட்டு இருக்கலாம்ல. அண்ணனா எதுக்கு? அவனும் உன் சின்ன அண்ணனும் பால்ய ஸ்நேகிதன் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. என்ன பிரச்சனையா வந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அண்ணனுங்கெல்லாம் வேண்டவே வேண்டாம். சரி சரி, உன் அண்ணனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீயும் போய் சாப்பிடு போ. இல்லப்பா, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதை எல்லாமே கவனிச்ச சிதம்பரம், பசங்க மாறிட்டாங்க அப்படின்னு சிதம்பரம் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படி நாட்கள் போச்சு. அந்த சண்டை பெருசாயி வெல்லம் வியாபாரியும் ரகுராமும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சரியா வியாபாரமே ஆகல. அத கவனிச்ச ராஜாராம், என்னோட வயசு கூட மீறிக்கிட்டே போகுது, இவங்கள வழி நடத்த யாராவது ஒருத்தராவது இருக்கணும், கண்டிப்பா ஒரு வாரிசு தேவைதான் அப்படின்னு சிதம்பரம் ஐயா யோசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற வாசப்படியில உக்காந்துக்கிட்டு தன்னோட பசங்களை கூப்பிட்டாரு. இங்க பாருங்கப்பா, என் வயசுக்கு அப்புறம் இந்த வீட்டை பாத்துக்கிட்டு வயலை பாத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மூத்த வாரிசு வேணும்பா. நாங்க எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக தனியா இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் தானே. நடக்க வைக்கிறவங்க இருந்திருந்தா அந்த நடைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அதுக்காக இப்ப நாங்க என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன். என்ன பரீட்சைப்பா அது? வாங்க, இந்தாங்க, இந்த காசை வாங்கிக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்தாங்க. அந்த 3 பேரும் அந்த காசை வாங்கி கையில வச்சுக்கிட்டு, இந்த காசுல உங்களுக்கு பிடிச்ச பொருளுங்களை வாங்கிக்குங்க. இப்படி பொருளுங்களை வாங்கி வாங்கி வீட்டு நிறைய நிறைச்சு வச்சுக்குங்க. யாரு நிறைய நிறைச்சு வைப்பீங்களோ அவங்கதான் என்னோட வாரிசு அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அந்த இட்டிகைய வீடு முழுக்க ஜோடிச்சு வச்சாங்க. ஆனாலும் அந்த வீடு நிறையவே இல்ல. இதை விட என்னால நிறைக்க முடியாதுப்பா. சரிப்பா, பார்க்கலாம். உங்களை விட அழகா யாருமே இந்த கூட்டத்துல இட்டிகைய அடக்க மாட்டாங்கப்பா. சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்குள்ள சின்ன பையனான ரகுராம் அந்த காசுல கரும்ப வாங்கிட்டு வந்து ரூம் முழுக்க அடுக்கி வச்சிருந்தான். அந்த கரும்பு அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு. அப்பா பாத்தீங்களா, இந்த கரும்ப எவ்வளவு அழகா நிறைச்சு வச்சிருக்கேன். என்ன தவிர யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. இன்னும் அண்ணனுங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க உன்னை விட என்ன பண்றாங்கன்னு நம்மளும் கொஞ்ச நேரம் காத்து பாக்கலாம்டா. அவன் மட்டும் என்னப்பா பண்ண போறான்? ஒன்னும் பண்ண முடியாது. சரிடா, பாக்கலாம், இரு. சரியப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வயலுகிட்ட போயிட்டு வரேன். இப்படி அவங்க வேலைய பாத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பா அவங்க 2வது பையன் சிவராம் வந்தாரு. அப்பா, ஒரு தடவை இங்க வரீங்களா? என்னடா நிறைச்சு வச்சிருக்க? ஒரு தடவை என் கூட வாங்கப்பா அப்படின்னு கூடையே கூட்டிட்டு போனா. சிவராம் ஒரு ரூமுக்கு வந்தா. அந்த ரூம் முழுக்க இருட்டாவே இருந்துச்சு. ஏண்டா, இந்த ரூம் எதுக்காக இவ்ளோ இருட்டா இருக்கு? இந்த ரூம் முழுக்க இருட்டா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிவராம் போய் கேண்டல கொண்டு வந்தான். அத பார்த்த சிதம்பரம் ஐயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. வேலை செய்யறதுல எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யறீங்கடா. ஆனா உங்களை சரியா வழி நடத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல. அதனால நீங்க சண்டை போட்டுக்காம ஒத்துமையா ஒன்னா இருங்க. சிவராம் சொல்றத கேட்டுக்கிட்டு அவன் சொல்ற மாதிரி வேலைய செஞ்சுக்கிட்டு இருங்கடா. இப்படி சிதம்பரம் ஐயா சொன்ன உடனே அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 3 பேரும் ஒத்துமையா சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப நல்லா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சிதம்பரம் ஐயாவோட நண்பன் சொன்ன மாதிரி நல்ல வாரிசு கிடைச்சதுக்காக உள்ளுக்குள்ள சிதம்பரம் ஐயா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அதுக்குதான் நடக்கிறதுக்கு காலு தேவை, வழி நடத்துறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேணும்னு சொல்றது. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.